ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் மினி நாளாக அமையட்டும். நம்ம இன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கார்த்திகை தீபம் அன்னைக்கு முதல் நாள் வந்துட்டு எண்ணெய் மண்டிக்கு தாங்க போயிருந்தேன். வியாழக்கிழமை வந்துட்டு எண்ணெய் மண்டிக்கு போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு அங்கே வெளியவே அகல் விளக்குலாம் விற்பாங்க. அங்கே தாங்க அகல் விளக்குலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பழைய விளக்கு ஏற்கனவே நிறைய இருக்குது. இருந்தாலும் தீபத்துக்கு புது விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வாசலில் 2 விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு மூடி வச்ச மாதிரி அழகாக 2 விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரே மாதிரி நல்லா சூப்பராக இருந்ததுங்க. அப்புறமா இந்த 5 முக விளக்கு, அகல் விளக்கு, கடைக்கு கொஞ்சம் விளக்குலாம் கொடுத்து அனுப்பணும். அதனால் வீட்டுக்கும் கடைக்கும் கொஞ்சமாக வாங்கிட்டு கோவிலுக்கும் தனியாக விளக்கு வாங்கி கொடுத்துருந்தேங்க. நான் போன வருஷமே சிவன் கோயிலுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக அகல் விளக்கும் நல்லெண்ணையும் வாங்கி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக அகல் விளக்கும் நல்லெண்ணையும் வாங்கிட்டு போய் சிவன் கோயிலில் கொடுத்துட்டு வந்தேங்க. சிவன் கோயிலுக்கு போகும்போது ஐயர் வந்துட்டு மழைலாம் பெஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு ஐயர் தான் இருந்தாங்க. நான் போய் பார்க்கும்போது அந்த ஐயர் வந்துட்டு முருகர் சன்னிதானத்தில் இருந்தார். அப்படியே என் அப்பன் முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு விளக்கு அவர் கையில் கொடுத்தாங்க. அவர் முருகர் சன்னிதானத்தில் வச்சுட்டாரு. சரின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக முருகர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு காலபைரவர் ஏற்கனவே குட்டியாக கோயில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு அந்த இதை எடுத்துட்டு காலபைரவருக்கு பக்கத்தில் இன்னொரு அம்மாவும் வராங்க. 2 பேருக்கு சேர்த்து புதுசாக கோவில் கட்டுறாங்க. அது யாருன்னா வாராகி அம்மனுக்கு தான். நல்லா சூப்பராக எடுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க. பிப்ரவரிக்குள்ளே கட்டி முடிச்சிடும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நல்லபடியாக சூப்பராக பார்த்துட்டு சிவன் எல்லாரையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு விளக்கெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் காய வச்சிடலான்னு. ஏன்னா மழை வேற பேஞ்சிக்கிட்டே இருக்குது, நல்லா காயணும்னு சொல்லிட்டு நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். மறுநாள் காலையில் கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சதுங்க. வெயில் அடிச்சதுக்கப்புறமா வெயிலில் நல்லா விளக்கெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கும் அன்றைக்கி ஸ்கூல் இருந்தனால ஸ்கூலுக்குலாம் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு கடகடன்னு கொஞ்சம் வேலை ஃபாஸ்ட்டாக தான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் வந்துட்டு அன்றைக்கி விரதம் இருப்பேங்க. வருஷம் வருஷம் கார்த்திகை தீபம் அன்றைக்கி நான் விரதம் இருப்பேன். அப்புறமா 6 மணிக்கு மேலே தான் அண்ணாமலையார் தீபம் ஏற்றினதுக்கப்புறம் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லி அவரை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு தான் விரதத்தை முடிப்பேன். அதே மாதிரி இந்த வருஷம் நல்லபடியாக விரதம் இருந்தேங்க. அதுக்கப்புறமா 6 மணிக்கு மேலே என் பொண்ணு தான் ஸ்கூல்லேருந்து வந்து கோலம்லாம் போட்டா. அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக போட்டா. இப்போ கொஞ்ச நாளாக வாசலில் தண்ணி நின்னதுனால போடுறதில்ல. அதனால் டச்சு விட்டு போனதுனால குட்டி அழகாக ஒரு கோலம் போட்டிருந்தா. அப்புறம் விளக்கு எல்லாமே என் பொண்ணும் பையனும் சேர்ந்து தான் வெளியே எல்லா விளக்கும் ஏற்றிருந்தாங்க. நான் வந்துட்டு உள்ளே சாமிக்கு வந்துட்டு பூ போடுறது விளக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுலாம் நான் உள்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ணாமலையாருக்கு அரோகர் அங்கே தீபம் ஏற்றினதுக்கப்புறமா சொல்லிவிட்டு பசங்க 2 பேரும் வெளியே விளக்குலாம் ஏற்றினதுக்கப்புறமா அப்புறம் ஒரு விளக்கு வெளியே இருந்து ஏற்றி உள்ளே ஒரு விளக்கு கொண்டு வந்தா என் பொண்ணு. அதுக்கப்புறமா அந்த விளக்கு வச்சு உள்ளேயும் நல்லபடியாக சூப்பராக விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு விரதத்தை முடித்தேன். அதே மாதிரி காற்று நல்லா அடிச்சுக்கிட்டே இருந்தேங்க. விளக்கு ஏற்ற ஏற்ற அணைஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. சாமி கும்பிட்ற வரைக்கும் விளக்கு எப்படியாவது என் பையன் போராடி ஒவ்வொரு விளக்கு அணையனே ஏற்றிக்கிட்டே தான் இருந்தான். படியில் எரிஞ்ச வரைக்கும் விளக்கு நல்லா எரிஞ்சிட்டு இருந்தேங்க. அந்த செவுரு மேலே வச்ச செடி பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் அணைஞ்சு அணைஞ்சு இதுவாக இருந்தது. அதை மட்டும் என் பையன் பக்கத்துலேயே இருந்து ஏற்றி ஏற்றி வச்சுக்கிட்டு இருந்தான். ஜன்னலில் எல்லா இடத்துலையுமே சூப்பராக விளக்குலாம் ஏற்றியாச்சு. அந்த 2 மூடி போட்டு அழகாக அணையாமல் இருக்கிற மாதிரி விளக்கு வாங்கிட்டு வந்தேன். வாசலில் ஏற்றும்போது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. என் பையன் தான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அப்புறம் வெளியே இருக்கிற சாமிக்கும் பிரசாதம் அப்பம் பால் பாயசம் வச்சு வெளியே பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா சூப்பராக மனசுக்கு நிறைவாக சாமி ரூம் ஃபுல்லாக குட்டி குட்டி அகல் விளக்குலாம் ஏற்றி நம்ம எப்பயுமே ஏற்றுற விளக்கு எல்லாமே ஏற்றி சூப்பராக சாமி கும்பிட்டுருந்தாங்க. அன்னைக்கு சாமிக்கு பிரசாதம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், வடை, அப்புறம் கார்த்திகை அப்பம் செஞ்சு வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறமா பால் பாயாசம் நல்லா சூப்பராக செஞ்சு சாமிக்கு நல்லபடியாக பிரசாதம்லாம் படைச்சி தேங்காய் பழம்லாம் உடச்சி சூப்பராக சாமி கும்பிட்டாங்க. மனசுக்கு நிறைவாக நல்லா இருந்தது. அப்படியே நல்லா விளக்கு ஃபுல்லாக இந்த வருஷத்தில் இந்த 3 நாள் நல்லா விளக்கேற்றி வைக்கும்போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குல்ல. எல்லார் வீட்டு வாசல்லையுமே சூப்பராக நல்லா இருந்ததுங்க. விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அதை பார்க்கும்போது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நானும் பசங்களும் கொஞ்சம் நேரம் வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தோம். யார் யார் வீட்டில் எப்படி அழகாக விளக்கு ஏற்றிருக்காங்கன்னு. நல்லா சூப்பராக எல்லார் வீட்டு வாசல்லையும் நல்லா அழகாக அந்த விளக்கு எரியும் போது பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது. முதல் நாள் நல்லா சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இது வந்துட்டு 2வது நாள் எடுத்த வீடியோங்க. கார்த்திகை தீபம்க்கு மறுநாள் அன்னைக்கு வந்துட்டு பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருந்தது. அன்றைக்கி நல்லா அழகாக அன்றைக்கி வீட்டு வாசலில் நல்லா கோலம்லாம் போட்டு அழகாக விளக்கு ஏற்றிருந்தேன். அன்றைக்கி வந்துட்டு குழந்தைங்களுக்கு டியூஷன் இருந்ததுனால குழந்தைங்க டியூஷன் போயிட்டாங்க. ஆனால் என் பையன் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தா நான் விளக்குலாம் ஏற்றி வச்சுட்டு 6:30 மணிக்கு மேலே போகிறேம்மா அப்படின்னா. குழந்தைங்களுக்கு ஒரு ஆசை தானே. இந்த வருஷத்துல இந்த 3 நாள் அந்த கார்த்திகை தீபம்க்கு விளக்குலாம் ஏற்றும் போது அவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அப்புறமா டைம் ஆயிடுச்சுன்னு என் பொண்ணு சொல்லுவோம், நீயும் போயிட்டு வாடா, பரவாயில்ல அக்காவும் தனியாக போகிறான், நீயும் போடான்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டுட்டு நான் தான் பொறுமையாக விளக்குலாம் ஏற்றிட்டு இருந்தேன்.
ஆனா, கார்த்திகை தீபம் முதல் நாள் வந்துட்டு நல்லா காத்தடிச்சுட்டே இருந்தனால விளக்கு எரியவே இல்ல. ஆனா 2வது நாள் நல்லா பொறுமையா விளக்கு நின்னு எரிஞ்சதுங்க. காத்து அந்த அளவுக்கு அடிக்கவே இல்ல. விளக்கு எல்லா விளக்குமே நல்லா நின்னு எரிஞ்சது. நான் விளக்குலாம் ஏத்தி வச்சுட்டு உள்ள போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்து தான் வீடியோ எடுத்திருந்தேன். அது 1, 2 விளக்கு மட்டும் தான் குளுந்திருந்தது. ஆனா மற்றபடி காத்து அந்த அளவுக்கு அடிக்கல. விளக்குலாம் நல்லா நின்னு எரிஞ்சதுங்க. தானா தான் குளிர்ந்ததே தவிர காத்தடிச்சதுனால எந்த ஒரு விளக்குமே அணையல. அது வந்துட்டு கொஞ்சம் மனசுக்கு வந்து சந்தோஷமா இருந்தது. போன வருஷம் நல்ல மழை. கார்த்திகை தீபத்தன்னைக்கே விளக்கு ஏத்த முடியாம போச்சு. இந்த வருஷம் வந்துட்டு மழை பெஞ்சாலும் தீபத்தன்னைக்கு மழை எப்படியோ நின்றுச்சுங்க. அதில வந்துட்டு ரொம்பவே சந்தோஷம். சூப்பரா அன்னைக்கு 2வது நாளும் வந்துட்டு அழகா கோலத்தில விளக்கு எல்லாமே வச்சுட்டு எல்லா ரூம்லயும் அழகா விளக்குலாம் ஏத்தி வச்சிருந்தேன். பௌர்ணமிக்கு நான் சத்யநாராயணர் பூஜை பண்ணுவேங்க. ஆனா, இந்த வாட்டி நான் வந்துட்டு இந்த மாசம் பௌர்ணமிக்கு நான் பண்ணல. முடிஞ்ச அளவு கலசம் வச்சு அழகா சூப்பரா பண்ணுவேன். ஒரு 2, 3 பௌர்ணமிக்கு நான் வந்துட்டு கலசம் வச்சு பண்ணல. சத்யநாராயணருக்கு துளசி பூவு வச்சு, அதுக்கப்புறமா பிரசாதம் வச்சு நல்லபடியா அன்னைக்கும் கற்பூர ஆரத்தி காட்டி சாமி கும்பிட்டுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சத்யநாராயணர் பூஜை நம்ம எடுத்துட்டோம்னா, வருஷத்துல ஒரு நாளாவது கண்டிப்பா கலசம் வச்சு நம்ம பூஜை பண்ணியே ஆகணும். என்னால இந்த ஒரு 2, 3 பௌர்ணமிக்கு பண்ண முடியல. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் எப்பயுமே பண்ணுவேங்க சத்யநாராயணர் பூஜை. அதே மாரி தண்ணி விளக்கு வந்துட்டு என் அப்பன் முருகன் கிட்ட, பாபா கிட்ட, புத்தர் கிட்ட அழகா வந்துட்டு தண்ணி தீபம்லாம் ஏத்தி வச்சிருந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. இந்த வீடியோ வந்துட்டு கார்த்திகை தீபம்க்கு 3வது நாள் எடுத்ததுங்க. 3வது நாள் தீபம் அன்னைக்கு வாசல்ல அழகா கோலம்லாம் போட்டு, கோலத்துக்கு நடுவுல அழகா விளக்குலாம் ஏத்தி வச்சிருந்தேங்க. அன்னைக்கு கொஞ்சமா தான் விளக்குலாம் ஏத்தி வச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.